Achika, India's #1 trusted gold buyers. We release pledged gold instant cash payment. Launching Adisaya One World. Adisayangalin Arambam. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. அப்போ வறுமை கோட்டுக்கு கீழே இருந்த தமிழகத்தை வந்து இந்த அளவுக்கு உயர்த்தி இருக்கிறது வந்து திராவிட கட்சிகள் தான் ஒத்துக்கிறீங்களா? 40-60 ஆண்டுகள பிரச்சனையை பேசணும், புரியுதுங்களா? ஒரே வரியில எதையுமே கடந்து போயிட முடியாது. கண்டிப்பா. அப்படி 50 ஆண்டு காலத்தினுடைய கற்காலத்துல தான் இருக்கோமா? இன்னும் கட்ட வண்டியில தான் வண்டி ஓட்டிட்டு இருக்கோமா? ஆமா, அப்போ வந்து 50 ஆண்டு காலத்துல இவ்வளவு தூரம் வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னா அதுக்கு திராவிட கட்சிகள் தான் 50 ஆண்டு காலம் தொடர்ந்து இருந்திருக்காங்க. படம் பார்க்க போறதுக்கு உங்களுக்கு நேரம் இருக்கு, ரிவ்யூ போடுறதுக்கு உங்களுக்கு நேரம் இருக்கு. கூலி கேட்டு கூலி கிடைக்காம இன்னைக்கு 14 நாட்கள் போராடிக்கிட்டு இருந்தவன முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ களத்துக்கு வரல, அவங்க வராதது நியாயம் அப்படின்னு நான் சொல்லல. நீங்களே களத்துக்கு வரலையே சார். விஜய் எப்போ களத்துக்கு வருவார்? களத்துல அவர் ஆல்ரெடி இருக்காரு. நீங்க கண்ண மூடிட்டு சொல்லாதீங்க. நாங்க ஏன் சார் கண்ண மூடணும்? நான் என்ன சொல்றேன், நீங்க அவர் வந்தா கூட்டம் கூடுன்றீங்க. அனௌன்ஸ்மென்ட் கொடுத்துட்டு வந்தா தானே சார் கூட்டம் கூடும். நீங்க திடீர்னு வந்து ஒரு 5 நிமிஷம் உங்களால பேச்சுவார்த்தை களத்துல நின்னு நடத்த முடியாதா? எனக்கு ஒரே ஒரு டவுட் சார், அதை மட்டும் கிளியர் பண்ணுங்க. நீங்க ஒருவேளை 2026ல ஆட்சிக்கு வந்தீங்கன்னா ஒருவேளை தலைமை கழகத்தை பணிவுருக்கு மாத்திடுவீங்களா? நீங்க கொள்கை தலைவர்னு யார சொல்றீங்க? அம்பேத்கரை சொல்றீங்க. கவின் கொலை மேட்டர்ல இன்ன வரைக்கும் விஜய் அவர்கள் போய் பாத்துருக்காரா? இதுக்கு நான் ஏற்கனவே பதில் சொல்லிட்டேன். நீங்க என்னைக்கு தான் களத்துக்கு போவீங்க? களத்துக்கு போனா வந்து கும்பல் கூடிரும், ரசிகர்கள் வந்துருவாங்க. அப்ப கடைசி ரசிகர்கள் எப்போ தொடர்ந்து அதனால அதிமுகவாக இல்ல, அது சுக்குநூறா நொறுங்கி போய் கிடக்குது. இந்த பாருங்க, இன்னைக்கு மைத்ரேயன் இந்த பக்கம் வந்துட்டாரு. ஆமா, மைத்ரேயன் ஏதோ அன்சைட் போனாரு. நீங்க சொல்லிடுறீங்க, சுற்றுப்பயணத்தை ஆரம்பிக்கிறீங்க. வெகு விரைவில் மாநாடுக்கு அப்புறம் நிச்சயமாக தேதிகள் அறிவிக்கும். மாநாட்டிலேயே ஒரு பிரஸ் மீட் இருக்கும்னு எதிர்பார்க்கலாமா சார்? எதுக்கு? அதான் அவர் தான் பேசுறாரு. பிரஸ் மீட்ன்றது அப்படி கிடையாது சார். கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்காக தாவேக ஆதரவாளர் ஜலீல் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோட பேசலாம். வணக்கம் சார். தாவேக தரப்புல மாநாட்டுக்கான பணிகள்லாம் ரொம்ப பரபரப்பா நடைபெற்று வருது. மதுரையில தற்போது என்னென்ன பணிகள்லாம் நடைபெறுது சார்? அதாவது கிட்டத்தட்ட 95% மேற்பட்ட பணிகள் வந்து முடிவடைந்த சூழலில் தான் இருக்குது. அது மேடை அமைக்கிறதாக இருந்தாலும் சரி, தளபதி அவர்கள் மக்கள் அந்த தொண்டர்கள் மத்தியில் நடந்து வரக்கூடிய ரேம்பாக்குன்னு சொல்லக்கூடிய நடைமேடையாக இருந்தாலும் சரி. அந்த ரேம்பாக் எத்தனை கிலோமீட்டர் சார்? அது 1 கிலோமீட்டருக்கும் சற்று குறைவாக இருக்குமா? குறைவாக இருந்தது, இப்போ கூடியிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இருக்குது. ஏன்னா வரக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகரிக்க வரக்கூடிய செய்திகளின் அடிப்படையில் அந்த திடலில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன மாற்றங்களை பொதுச் செயலாளர் அவர்கள் அங்கே இருந்து கிட்டத்தட்ட ஏறத்தாழ இன்றைக்கி 15 நாட்களாக தொடர்ச்சியாக அங்கேயே தங்கியிருந்து இருக்கக்கூடிய பல மாவட்ட செயலாளர்களும் கூட இருந்து இருக்கக்கூடிய பல கட்ட நிர்வாகிகள் அனைவருமே அங்கே ஒன்றிணைந்து ஆளுக்கு ஒரு வேலையாக எடுத்து எல்லாத்தையுமே திறன்பட சீரும் சிறப்புமாக மிகப்பெரிய ஒரு வரலாற்று பதிவான இந்த மதுரை 2வது தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநாடு வெற்றி பெறுவதற்காக இன்னும் என்னெல்லாம் நடக்கணுமோ பண்ணணுமோ அது அத்தனையும் செஞ்சு. எவ்வளோ பேர் வருவாங்க அப்படின்னு கணக்கின்படி சீட்ஸ்லாம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க சார்? கிட்டத்தட்ட ஒரு 30 லட்சம் பேருக்கான வருகைக்கான 30 லட்சமா? ஆமாம், வருகைக்கான எதிர்பார்ப்புகளோடு அங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய 500க்கும் அதிகமான ஏக்கரில் இன்றைக்கி நிலப்பரப்பளப்பை கொண்டு இது வரைக்கும் தமிழக வரலாற்றில் எந்த ஒரு அரசியல் கட்சியும் இல்லாத அளவுக்கு அந்த இடம் தேர்ந்தெடுக்கப்பட்டதாக இருந்தாலும் சரி, ஒரே இடத்துல இவ்வளவு பெரிய ஒரு மாநாடு தமிழக வரலாற்றில் இது வரைக்கும் முதல் முறையாக நடக்குதுன்ற மாதிரி ஒரு மாநாடு நடத்துகிறோம். சமீபத்தில் விஜய் அவர்கள் பேசும்போது 1967-77ல் வந்த மாற்றம் இந்த 2026 தேர்தலில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எதன் அடிப்படையில் அந்த மாற்றம் வரும் அப்படின்னு நினைக்கிறீங்க சார்? இல்லை, அன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு 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 தாக்கம் இருந்தது. இங்கே அடுத்து என்ன எப்படி வரப்போகுது அப்படின்றது. ஆமாம், தேசிய கட்சியாக ஆண்டுகிட்டு இருந்தாலும் அதற்கு வந்து மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டிவாக இல்லாத மாதிரியும், இங்கே இருக்கக்கூடிய தமிழகத்தில் வேலையில்லாத திண்டாட்டங்கள், பஞ்சங்கள், மக்களை படிக்க வைக்கிறதுக்கு மிகப்பெரிய போராட்டங்கள் எல்லாமே காமராஜர் அவர்கள் கொண்டு வந்த காலை உணவு திட்டமாக இருந்தாலும் சரி, நீ ஏன் படிக்காமல் விளையாடிக்கிட்டு இருக்க, இல்லை ஐயா படிக்க போனால் சாப்பாடு இல்லை, சரி நான் சாப்பாடு போடுறேன், படிக்க போடுறேன் அப்படின்னு காமராஜர் சொன்னதாகவும், அந்த மாதிரி
ஒரு திட்டத்தின் அடிப்படையில் நிற்கணும். அந்த மாதிரி விளிம்பு நிலையில் இல்லை, ஏழ்மையான வறுமை கோட்டுக்கும் கீழே இருக்கக்கூடிய மக்களுடைய பிரச்சனையை பிரதானமாக எடுத்துக்கொண்டு போகக்கூடிய அளவுக்கு ஒரு முன்னேற்றம் இல்லாத ஒரு இடத்துல தான் அன்னைக்கு இருந்தது, ஒரு தேக்க நிலையில இருந்தது. ஆனா 67ல அண்ணாதுரை அவர்கள்ல சார் முதலமைச்சரா வந்தாரு. அவர்தான் ஒரு ரூபாய்க்கு ஒரு படி அரிசி கொடுக்குறோம். அதான் சொல்றேன், ஏழ்மையான சூழல்ல இருந்ததுனால தான், வறுமை கோட்டுக்கு மிகவும் கீழே இருந்ததுனால தான் படி அரிசி ஒரு ரூபாய்க்கு ஒரு படி அரிசின்ற திட்டத்தை கொண்டு வந்தாரு. பிற்காலத்துல கலைஞர் அவர்கள் வந்து இலவச அரிசின்னு கொண்டு வந்தாரு. அது சாத்தியம் இல்லைன்னு சொன்னாங்க இந்த அம்மையார். அவர்கள் ஆட்சியிலும் திரும்பவும் இலவச அரிசி தொடர்ந்ததுன்றது தான் இருக்கக்கூடியது. அன்னைக்கு காலகட்டங்களில் உள்ள கட்டமைப்புகள் அந்த மாதிரி இருந்தது. அன்னைக்கு அவர்கள்ட்ட ஒரு கொள்கை இருந்தது, ஒரு ஆட்சிக்கு வரணும்ன்ற ஒரு தேவை இருந்தது, இங்க ஒரு மாற்றத்தை உருவாக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட. நீங்களும் ஒத்துக்கிறீங்கல்ல சார்? அப்போ வறுமை கோட்டுக்கு கீழே இருந்த தமிழகத்தை வந்து இந்த அளவுக்கு உயர்த்தி இருக்கிறது வந்து திராவிட கட்சிகள் தான் ஒத்துக்கிறீங்களா? இல்ல, நான் திருப்பியும் என்ன சொல்றேன்னா, நீங்க கிட்டத்தட்ட 40-60 ஆண்டுகள பிரச்சனையை பேசணும், புரியுதுங்களா? ஒரே வரியில எதையுமே கடந்து போயிட முடியாது. இன்னைக்கு நேற்று நான் வந்து கோமணம் கட்டிக்கிட்டு இருந்தேன், இன்னைக்கு நான் துண்டு கட்டியிருக்கேன், நாளைக்கு லுங்கி கட்டியிருக்கேன்னா ஏன் உனக்கு அறிவு வளர்ந்ததுன்னு கேட்க போறீங்களா? 50 ஆண்டு காலத்தினுடைய கற்காலத்துலதான் இருக்குமா? இன்னும் கட்ட வண்டியில தான் வண்டி ஓட்டிட்டு இருக்கோமா? அப்போ வந்து 50 ஆண்டு காலத்துல இவ்வளவு தூரம் வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னா அதுக்கு திராவிட கட்சிகள் தான் 50 ஆண்டு காலம் தொடர்ந்து இருந்திருக்காங்க. வளர்ச்சி வந்தோம், இங்க இருக்கக்கூடிய டாஸ்மாக்ல குடிச்சிட்டு படுத்துட்டு சாவரவனை காப்பாத்த முடியல உங்களால. சார், அந்த ஒண்ண மட்டுமே சொல்ல முடியாது. இருங்க, எல்லாத்தையும் பேசுவோம். சரி, சொல்லுங்க. எல்லாத்தையுமே பேசுவோம். இருக்கக்கூடியவங்களை 1000 ரூபாய் வாங்கக்கூடிய ஏழ்மையான 1000 ரூபாய் வந்து தயவு செஞ்சு சொல்லாதீங்க. கேள்வியை முதல்ல உள்வாங்குங்க. சரி, சொல்லுங்க. புரியுதுங்களா? கேள்வியை முதல்ல உள்வாங்குங்க. 10,000 கொடுங்க, யாரு வேணாம்னு சொன்னா. நீங்க பொருளாதாரத்துல 11 இருங்க, நான் திருப்பியும் சொல்றேன் 11 அப்படின்னு சொல்லக்கூடிய இருங்க, என்னோட கேள்வியை உள்வாங்கி எனக்கு பதில் கொடுங்க. உங்க கேள்விக்கு பதில் சொல்ல தயாரா இருக்கேன். 11.79% விழுக்காடு உயர்ந்திருக்கா இல்லையா? சரி, உயர்ந்திருக்குல்ல. எதுக்கு 4.25 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கீங்க சார்? இந்த ஆட்சி காலத்துல வாங்கினதா சார் கடன் வந்து இதுக்கு முன்னாடி நீங்க 4 ஆண்டுகள்ல வாங்கினதை பத்தி மட்டும் பேசுங்க. நீங்க மட்டும் நீங்க ஏற்கனவே கடன் இருக்கு, ஏற்கனவே வாங்குனதை விட்டுடுங்க. அதோட சிறப்பான ஆட்சி தானே நீங்க வந்திருக்கீங்க. ஆமா சார், இப்போ நீங்க நாளைக்கு வந்தா அதான் சொல்வீங்க, ஏற்கனவே தமிழ்நாடு கடன்ல தான் இருக்கு. அப்போ வந்து எதுக்கு அடுத்தடுத்து திட்டங்கள் கொண்டு எதுக்கு கள்ளச்சாராயம் தெரிஞ்சு குடிச்சிட்டு தரிகட்டுத்தனமா செத்து போனவனுக்கு 10 லட்சம் யார் அப்பம் விட்டு உங்க பையன் கேட்டார்ல, யார் அப்பம் விட்டு பணத்தை தூக்கி கொடுக்குறீங்க? அதாவது நிதி ஆட்சி அதிகாரம் உங்க பாருங்க, உங்களுக்காக உங்ககிட்ட நிர்வாகத்திறன் இல்ல. முதல்ல நீங்க ஒத்துக்க. எதன் அடிப்படையில நிர்வாகத்திறன் இல்ல சார்? இன்னைக்கு கல்வியில தமிழ்நாடு முதலிடத்துல இருக்குது, சுகாதாரத்துல முதலிடத்துல இருக்கு, பொருளாதாரத்துல முதலிடத்துல இருக்குது. எதனால முதலிடத்துல இருக்கு நான் சொல்றேன். 1967ல திராவிட முன்னேற்ற ஒரு நிமிஷம் நீங்க கேளுங்க. இல்ல நான் இத சொன்னதுக்கு அப்புறம் நான் சொல்ற கேள்விக்கு நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல தயாரா இருக்கேன். நான் சொல்லிடுறேன், உங்களுடைய கேள்விக்கு பதில சொல்லிடுறேன், நீங்க வாங்க திரும்ப. இல்ல சார், நான் சொல்லி முடிச்சிடுறேன், நீங்க பதில் சொல்லுங்க, நான் உங்களுக்கு டைம் கொடுக்குறேன். 1967ல திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்குது. ஒரு ரூபாய்க்கு ஒரு படி அரிசினாங்களா? சாலையே இல்ல, சாலை அமைச்சு கொண்டு வந்தாங்க. தனியார்ல மயமா இருந்துச்சு பேருந்து, அது வந்து பொது அரசுடைமையாக்குறாங்க. அதுக்கப்புறம் 8வது வரைக்கும் பெண்கள் வந்து கல்வி பயின்றா வந்து உதவித்தொகை தராங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உதவித்தொகையில 5000 ரூபாய் வந்து நிதி உதவி கொடுத்தாங்களா? அதுக்கப்புறம் 8வது வரைக்கும் படிச்சா 10,000 ரூபாய் தரேனாங்க. அதுக்கப்புறம் 12வது வரைக்கும் படிச்சா அதுக்கு தகுந்த மாதிரி 25,000 ரூபாய் வரைக்கும் தந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு தமிழ் புதல்வன் தராங்க. இன்னைக்கு நீங்க எல்லாரும் தாலிக்கு தங்கம் தரலன்னு சொல்றீங்க சார். ஆனா வந்து நீங்க ஒரே நிமிஷம், இன்னைக்கு நீங்க தாலிக்கு தங்கம் தரலன்னு சொல்றீங்க. நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா தாலிக்கு தங்கத்தோட அப்கிரேடட் வெர்ஷன் தான் அந்த தமிழ் புதல்வன் திட்டம். அப்புறம் வந்து பெண்களுக்கு மாதம் அந்த உயர்கல்விக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. யாரையுமே நாடவா நீங்களே படிச்சுக்கோங்க, நீங்களே வந்து போய் வேலை பாருங்க, நீங்களே உங்க கல்யாணத்தை பண்ணிக்கலாம்ன்றாங்க. அப்புறம் ஏன் தாலிக்கு தங்கத்தை சொல்றீங்க? 1000 ரூபாய் தரீங்க சார்? ஆமா சார், நீங்க படிக்கிறதுக்கு நாங்க 1000 ரூபாய் தரோம். உங்களுக்கு புரியுதா? நீங்க படிக்கிறவங்களுக்கு மட்டும் தான் தரீங்களா? வேற யாருக்கு தரது இல்லையா? ஏன் சார், நான் ஒன்னு சொல்லட்டா? இன்னைக்கு எத்தனை பேர் வந்து குழந்தைங்க கைவிடப்பட்டு எத்தனை பெற்றோர்கள் இருக்காங்க. அதிகமா கொடுங்கன்னு தான் சொல்றோம், நாங்க வேண்டாம்னு சொல்லல. இது என்ன, நீங்க 1000 ரூபாய் கொடுத்தா பிச்சைன்றீங்க, அதுக்கப்புறம் அது அதிகமா கொடுங்கன்றீங்க. உங்க சர்வேவல் தப்புன்னு சொல்றோம். சரி, என்ன நீங்க எதன் அடிப்படையில தப்புன்றீங்க? இருங்க, நீங்க உங்க கேள்வியை தொடர்ச்சியா கொண்டு வந்தீங்கல்ல, அதுக்கு நான் வரேன். கல்வியில சொன்னீங்க, மருத்துவத்துல சொன்னீங்க. மருத்துவத்துல இன்னைக்கும் உங்க கூட இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு டாக்டர் ஒரு தனியார் பெரிய மருத்துவமனையில போய் பாக்குறாரு. தன்னுடைய தாயாருக்கு உடல்நிலைக்காக வந்து ஒரு கேன்சர் மருத்துவமனைக்கு, புற்றுநோய்க்கு இங்க கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனையில வந்து சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கான். அவனை எவ்வளவு கேவலமாக ட்ரீட் பண்ண முடியுமோ அவ்வளவு கேவலமா தான் பண்ணிருக்கீங்க.
டாக்டர் என்ன இப்போ அவர் வீட்டில இருந்து இல்லை முதல்வர் வீட்டில இருந்து அவர் வீட்டில இருந்து காசை போட்டு ஹாஸ்பிட்டல் நடத்தி இருங்க நான் சொல்றதை கேட்டுட்டு நீங்க பதில் சொல்லுங்க. புரியுதுங்களா? அப்போ ஒரு சாதாரண ஒரு நோயாளிக்கு ஒரு முதல்ல தேவையா ஒரு அன்பும் அரவணைப்பும் தான். அதை ஒரு மருத்துவராகவே இருந்து உங்களால் தர முடியல. நோட்டை விசிறி அடிக்கிறதும் கேவலமான அநாகரிகமான வார்த்தையில பேசுறதுக்குமான அதிகாரம் உங்களுக்கு யார் கொடுக்கப்பட்டது? இருங்க நான் சொல்றேன், நான் கேட்டுக்கங்க. இப்போ போன வாரம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி போகல, உங்களுக்காக இப்போ உள்ள சமகாலத்தையே பேசுவோம். போன வாரத்தில் ஒரு ஆய்வறிக்கை எல்லா செய்திகள்லையுமே பார்த்துருப்பீங்க. இங்கே இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைகளில், ஓமந்தூரார் மருத்துவமனையாக இருக்கட்டும், மற்ற மருத்துவமனைகளில் வந்துக்கிட்டு இருக்கக்கூடிய இருதய அறுவை சிகிச்சை நோயாளிகளுக்கு அவர்களுக்கு அறுவை சிகிச்சை மேற்கொள்ளணும்னா குறைஞ்சது 6 மாதம் தெரிய வேண்டியது இருக்குன்றது ஆய்வு பண்ணி போட்டிருக்காங்க. இதை நீங்கள் ஒத்துக்கிறீங்களா மறுக்கிறீங்களா? இப்போவே போவோம் நேரில். இதுக்காக ஒரே ஒரு உதாரணத்தையும் நான் சொல்கிறேன். காளிமுத்துன்னு சொல்லக்கூடிய ஒரு நபர், சென்னையை சேர்ந்த நபர், அவர் வராரு, அவர் பண்ணுறாரு, ஆன்ஜியோ பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஆன்ஜியோ பண்ணிடுறாரு. ஆன்ஜியோ பண்ணின உடனே உனக்கு உடனடியாக பிளாக் இருக்குது, உடனடியாக ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணணும்னு சொல்கிறாங்க. அவருக்கு எந்த ஆதரவும் கிடையாது. தன்னுடைய மனைவியும் மகளும் மட்டும்தான். அந்த பிள்ளை ரொம்ப சின்ன பிள்ளை, அரசு மேல்நிலை பள்ளியில் படிச்சுக்கிட்டு இருக்கா. சாதாரணமாக ரோட்டோரத்தில் பெட்டிக்கடை போட்டிருக்கக்கூடிய ஒரு வியாபாரி. இவ்வளவுதான் அவருடைய ஒட்டுமொத்த வாழ்க்கை. இவர் அந்த அந்த மருத்துவமனைக்கு வந்துட்டு உனக்கு அறுவை சிகிச்சை பண்ணணும், ஆனால் 5 மாதம் ஆகும் அப்படின்னும் போது தொடர்ச்சியாக 1 மாதமாக பயணிக்கிறார். அவரால் பண்ண முடியல. ஆமா சார், ஒரு துறை அப்படின்னு இருந்தா அதுல 1000 குறைகள் இருக்கும். எல்லாத்தையும் கவர்மெண்ட் பார்த்துட்டு இருக்க முடியாதுல்ல. கவர்மெண்ட் ஒவ்வொன்றா தானே செய்ய முடியும். நீங்க செய்ய வேண்டியதை செய்யுங்கன்னு சொல்றேன். போன ஆண்டு இப்போ கல்வியாண்டு போச்சு இல்லையா? அந்த கல்வியாண்டுல உங்களுக்கு பல்கலைக்கழகத்துல கொடுக்கக்கூடிய புத்தகங்களே உங்களால தர முடியல. ஃபீஸை கட்டினதுக்கு அப்புறம் 3 மாசம் கழிச்சு அது வரைக்கும் ஆன்லைன்ல படிச்சுக்கங்கன்றீங்க. உங்ககிட்ட என்ன பணம் இருக்கு? நீங்க தொழில் வளர்ச்சியில கூடிட்டேன்னு சொல்றீங்க. இப்படி ஒரு பல்கலைக்கழகத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு உங்களால் புத்தகமே தர முடியலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் படிப்படியாக நீங்கள் ஒன்றா கொண்டு வந்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு யாரை ஏமாற்றிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்கிறேன். கூலி படம் பார்க்க போகிறதுக்கு உங்களுக்கு நேரம் இருக்குது, ரிவ்யூ போடுறதுக்கு உங்களுக்கு நேரம் இருக்குது, லோகேஷ் கனகராஜ் கூடவும் மற்றவர்கள் கூடவும் நின்று புகைப்படம் எடுத்துறதுக்கு நேரம் இருக்குது. ஆனால் இங்கே கூலி கேட்டு கூலி கிடைக்காம இன்னைக்கு 14 நாட்கள் போராடிக்கிட்டு மினிஸ்டர் போய் ஆய்வு நடத்துறாரு. நான் சொல்லிடுறேன் சரிங்களா? 14 நாட்களாக போராட்டம் நடத்திட்டு இருக்கான் ரிப்பன் மாளிகையினுடைய வாசல்ல, சென்னையினுடைய மையப்புள்ளியில. என்ன உங்க காதுல இன்னும் வந்து விழலையான்னு கேட்கிற செய்திகள். ஒரே ஒரு நாள் KN நேரு வந்திருக்கிறாரு. சம்பந்தப்பட்ட துறையினுடைய அமைச்சர் எதுக்கு தொடர்ச்சியாக புறக்கணிச்சார் அந்த மக்களை? நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும். ஆக்சுவலா மாவட்ட அமைச்சர்னு ஒருத்தர் இருப்பாரு, அவர் சேகர் பாபு. அவர் இந்த விஷயத்தை கையாளுறாரு. அவங்கதான் விருப்பம் இல்லையே, போராடக்கூடிய மக்கள் சம்பந்தப்பட்ட துறையினுடைய அமைச்சர் வாங்கன்னு கூப்பிடுறாங்க சார். ஆனா பொறுப்பு அமைச்சர் ஒருத்தர் இருப்பாரு. வாயிலா உங்களுக்கு திமுக அரசுக்கு நீங்க ஏன் சேகர் பாபு வரல நாளைக்கு நீங்க கேள்வி கேட்பீங்க. பொறுப்பு அமைச்சர் எனக்கு இந்த மாவட்ட பொறுப்பு, அதனால நான் கண்காணிக்கிறேன்றாரு. நான் என்ன சொல்றேன், சேகர் பாபு அவர்களை வர வேணாம் நீங்க யாரும் சொல்லல. போராட்டத்தை ஒருங்கிணைக்கக்கூடிய தோழர் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சேர்ந்த வழக்கறிஞர் பாரதி நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. அவர் என்ன கேட்கிறாங்க, போராடக்கூடிய மக்கள் என்ன கேட்கிறாங்க, ஏன் எங்களுடைய துறை சார்ந்த அமைச்சர் வரலன்னு கேட்கிறாரு. அப்போ வந்திருக்கணும்ல, ஏன் வரல? அவரும் பிஸியா இருந்துட்டாரு, முதல்வரும் பிஸியா இருந்துட்டாங்க. ஒத்துக்கிறீங்களா? இல்ல சார், கூலி படம் பார்க்க முடியும், அதுக்கு ரிவ்யூ கொடுக்க முடியும். அந்த பேச்சுக்கு நான் வரல சார். அதாவது நீங்க அவர் நியாயப்படுத்தல. முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ களத்துக்கு வரல, அவங்க வராதது நியாயம் அப்படின்னு நான் சொல்லல. நீங்களே களத்துக்கு வரலையே சார். நீங்க கூப்பிட்டு களத்துல நின்னுட்டோம், நாங்க களத்துல நின்னுட்டோம். பார்த்தா மினிஸ்டர் வந்தாரு சார், சேகர் பாபு வந்தாரு, எதுக்கு வந்தீங்க? பிரியா எதுக்கு வந்தீங்க? கூட்டத்தை கலைக்கிறதுக்கு வந்தீங்க, மக்களுடைய பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு வரல. நீங்க களத்துல இருந்து தனியா கூட்டி போய் ஒரு இடத்துல வச்சு பேச்சுவார்த்தை தான் நடத்துனீங்க. இங்க பாருங்க, இந்த பிரச்சனைக்கு நான் ஒரு விஷயம் கேட்கவா சார்? எனக்கு ஒரு டவுட் சார். ஆரம்ப புள்ளின்னு ஒன்னு இருக்கு. இருங்க, இந்த பிரச்சனைக்கு NULMனு சொல்லிட்டு இந்த திட்டத்தினுடைய பெயர். இது கடந்த காங்கிரஸ் ஆட்சியில 2013ல கொண்டு வரப்பட்ட திட்டம். சரிங்களா? அந்த திட்டத்தை கொண்டு வந்ததை தவிர்த்து அது இருக்கக்கூடிய நகராட்சிகளுக்கு இது போன்று சுத்தம் செய்வதற்கான இந்த இருக்கக்கூடிய இந்த பணியாளர்களுக்கு கொடுக்கக்கூடிய செலவாகக்கூடிய தொகைகளை குறைக்கப்படணும் அப்படின்றதுக்காக ஒரு திட்டம் போடப்படுது. அந்த திட்டத்தை போடும்போது மற்ற கட்சிகள் எதிர்த்தாலும் பிஜேபி வந்தவொன்னே அதை பிடிச்சிருச்சு ஒரே புடியா. அதை பிடிச்சி படிப்படியாக கொண்டு வந்துகிட்டு இருக்கு. என்ன கொண்டு வராங்க? அந்த திட்டத்தை அமுல்படுத்திட்டாங்க.
அந்த திட்டத்தை அமுல்படுத்தி கடந்த காலங்களில் பட்ஜெட்டில் ஒவ்வொரு ஆண்டும் அந்த திட்டத்தில் இருந்த நிதியை குறைச்சி தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதுவே இவர்களுக்கு தெரியல. அது 10 ஆண்டுகள் ஆண்ட அதிமுகவுக்கும் அதான் நிலை. அதுக்கு அடுத்து வந்து திமுகவுக்கு உங்களுக்கு தெரியல சார். நீங்க ஒரு கண்டன அறிக்கை விட்டு இதை கேளுங்க அப்படின்னு ஒரு நான் என்ன சொல்றேன், வாங்கிக்கங்க. எல்லாம் கண்டன அறிக்கை எல்லாத்துக்குமே கண்டன அறிக்கை கொடுக்கறது. நேத்து இன்னைக்கு கைதுக்கு வரைக்கும் கண்டன அறிக்கை கொடுத்திருக்காரு. களத்துல வந்து நின்றுக்கிறாங்க. தமிழக வெற்றி கழகத்தை களத்துல நின்னீங்க, களத்துல நிர்வாகிகள் நின்னாங்க அப்படின்னு சொல்லுங்க. தாவேக சார்புல நிர்வாகிகள் நின்னாங்க. நானும் சொல்றேன், ஒரு நிமிஷம் இருங்க. திமுக சார்புல வந்து அமைச்சர்கள் வந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். நீங்களும் வந்து தலைவர் வரலையே களத்துக்கு? இல்ல, அதை தான் கேட்கிறேன். திமுக அரசை தான் கேட்கிறேன், ஏன் நீங்க வரலன்னு கேட்கிறேன். அவங்க உங்களுடைய மக்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க. சமூக நீதிக்கான அரசு இது, உங்களை பாதுகாக்கக்கூடிய அரசு. கூலி படத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து போகக்கூடியவர்கள் கூலியை கேட்டு போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறவர் ஏன் பார்க்க மறுக்கிறீங்கன்னு கேட்கிறேன். சரிங்க சார். இப்ப நீங்க விஜய் எப்போ களத்துக்கு வருவார்? களத்துல அவர் ஆல்ரெடி இருக்காரு. சார் களத்துல இருக்காருன்னு சொல்லாதீங்க. நாங்க ஏன் சார் கண்ண மூடணும்? நான் என்ன சொல்றேன், நீங்க அவர் வந்தா கூட்டம் கூடுன்றீங்க. அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டு வந்தா தானே சார் கூட்டம் கூடும். நீங்க திடீர்னு வந்து ஒரு 5 நிமிஷம் உங்களால பேச்சுவார்த்தை களத்துல நின்று நடத்த முடியாதா? எனக்கு ஒரே ஒரு டவுட் சார், அதை மட்டும் கிளியர் பண்ணுங்க. நீங்க ஒருவேளை 2026 ஆட்சிக்கு வந்தீங்கன்னா ஒருவேளை தலைமை கழகத்தை பணியூருக்கு மாத்திடுவீங்களா? இல்ல, அது நீங்க வந்து கேக்குறீங்கன்றதுக்காக அதை காமான்னு சொல்லக்கூடிய இடத்துல நான் இல்ல. புரியுதுங்களா? இல்ல, எல்லாமே பனையூர்ல தான சார் நடக்குது. அதுதான், அது உங்களுடைய இன்னைக்கு பேச்சுவார்த்தை பனையூர்ல தான் நடக்குது. மழைக்கு நிவாரணம் கொடுக்கணும்னா பனையூர்ல தான் நடக்குது. எல்லாமே பனையூர்ல நடக்கும்போது அது ஒரு கேள்வியா ஏன் தரப்புல இருந்து நான் முன் வைக்கல சார். மக்கள் கேக்குற கேள்வியை தான் நான் சொல்றேன். அதுக்காக மெரினா பீச்ல கொண்டு வந்து அவரை சந்திச்சிருக்க முடியுமா தனிப்பட்ட முறையில? இல்ல காஸ்மோபாலிட்டன்ல ரூம் போட்டு சந்திச்சிருக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? எதிர்த்தரப்பு கேள்வி கேட்கறாங்க. எதிர்த்தரப்பு கேள்வி கேட்கணும்ன்றதுக்காக, அதாவது உங்களுக்கு இப்பவும் சொல்றேன், ஆண்டவர்களுக்கும் ஆண்டுகிட்டு இருக்கிறவர்களுக்கும் அறிவு இல்லைன்னு சொல்றேன். எதன் அடிப்படையில அறிவு இல்லை? அடிப்படையில ஏங்க, அதான் திருப்பி இப்பதானே சொன்னேன். கூலி படத்துக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் இந்த கூலி கேட்டு போராடக்கூடிய 2500 குடும்பம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலையான்னு கேக்குறேன். நீங்க கேட்டுட்டு வாங்க, இதையும் கேட்டுட்டு வாங்க. ஏற்கனவே 10 மண்டலங்களை தனியார் மயமாக்குனதுக்கு தானே நீங்க தேர்தல் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல உங்களுடைய 255 அதுல கொண்டு வந்தீங்க. வரிசை எண்ணை 255 என்ன கொடுத்துருக்கீங்க? இதை உங்களுக்கு பணி நிரந்தர ஆணை நாங்கள் செய்து தருவோம், தொழிலாளர்களையும் நாங்கள் பாதுகாப்போம், தூய்மை பணியாளர்களுக்கு ஆதரவாக திமுக அரசு செயல்படும் கொடுத்துருக்கீங்களா இல்லையா? ஏன் இப்போ இன்னைக்கு காலையில கூட அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க சார், தூய்மை பணியாளர்களுக்கு காலை உணவு திட்டம் செஞ்சு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு சார். நீதிமன்றத்துல கேஸ் அதுக்கு வந்துருமா? காலை பணியாளர்கள் திட்டம் எத்தனை இப்ப குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டம் தொடங்குனீங்க? எத்தனை ஒரு வார்டு கவுன்சிலராவது எதுலயாவது உட்கார்ந்து சாப்பிடுறானா? நீங்க இருங்க, நான் சொல்லி தொடங்கி வைக்கும் போதே முதலமைச்சர் சாப்பிட்டு தான் தொடங்கி வைக்கிறாரு. சரி, அதே மாதிரி கவுன்சிலர் டெய்லியும் போய் சாப்பிட்டு வரணும்ன்றீங்க. அதே ஆய்வுக்கு போங்கன்னு சொல்றேன். ஆய்வுக்கு போயிட்டா சார் இருக்காரு. அன்பில் மகேஷ் கூட ஆய்வுக்கு போயிட்டு தான் இருக்காரு. எந்த இடத்துக்கு போனாரு? ஏங்க, திருப்பியும் நீங்க ஏதோ ஒரு இடத்துக்கு போயிட்டு அதை ஒரு செய்தியா எடுத்து போடுறதுக்கு நீங்க நல்லாட்சி தான் தரணும்ன்ற நோக்கம் உங்களுக்கு இருந்துச்சு. சரி, ஓகே சார். நீங்க ஆட்சிக்கு வரீங்கன்னா டெய்லி மாசத்துக்கு ஒருக்க ஆய்வு நடத்துவீங்களா? நிச்சயமாக ஆய்வு நடத்துவாங்க. நிச்சயமாக ஆய்வு நடத்துவாங்க. அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் நிச்சயமாக களத்துக்கு போவாங்க, ஆய்வு செய்வாங்க. சரி, இது நான் ஒரு கேள்வி, நீங்க இவ்வளவு கேள்வி கேட்டீங்களா, நான் ஒரு கேள்வி கேட்கவா? நீங்க வந்து அம்பேத்கர் நீங்க நெறியாளரா இருங்க. நான் வந்து திராவிட அதேதான் சொல்றேங்க. திராவிட முன்னேற்ற நான் திமுக இல்ல, நான் வந்து ஒரு நெறியாளர். நான் ஒரு உங்களை நெறியாளரா தான் கேக்குறேன். நான் இங்க பாருங்க, என்ன அடிமைன்னு இவ்வளவு நாளா வச்சிருந்தீங்க. நான் அடிமைன்னு உணர்ந்ததுக்கு அப்புறம் தானே உங்களுக்கு இவ்வளவு கோபம் வருது. புரியுதுங்களா? நான் அடிமையா தான் இவ்வளவு நாள் வச்சிருந்தீங்க, அப்போ உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அன்னைக்கு உங்களுக்கு பேசுறதுக்கு கொள்கை இருந்தது. இன்னைக்கு சாராயத்தையும் காசையும் தவிர, கொள்ளையடிச்ச பணத்தையும் தவிர வேற என்ன இருக்கு? எதை சொல்லி ஓட்டு கேட்க போறீங்க? நாளைக்கு கூட போறானே மதுரையில 30 லட்சத்துக்கும் தாண்டி மக்கள் எதன் அடிப்படையில ஏங்க நான் என்ன சொல்றேன்னா, இப்போ திமுக நான் ஆதரவா பேசல, தாவிக்கு எதிர்ப்பாவும் நான் பேசல. ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். என்னன்னா, நீங்க கொள்கை தலைவர்னு யார சொல்றீங்க? அம்பேத்கரை சொல்றீங்க. கவின் கொலை மேட்டர்ல இன்ன வரைக்கும் விஜய் அவர்கள் போய் பாத்துருக்காரா? இதுக்கு நான் என்னவே பதில் சொல்லிட்டேன். சரி, நீங்க என்னைக்குதான் எனக்கு ஒரு கேள்வி, எனக்கு ஒரே ஒரு கேள்வி, ஒரே விஷயம், நீங்க என்னைக்குதான் களத்துக்கு போவீங்க? களத்துக்கு போனா வந்து கும்பல் கூடிரும், ரசிகர்கள் வந்துருவாங்க. அப்ப கடைசி நான் என்ன கேக்குறேன், ரசிகர்கள் எப்போ? சரி, நான் அதனால வந்து தாவேக்கா வேணாம், அதனால திமுகவே இருக்கட்டும்ன்றீங்க. அப்படி நான் ஏன் சார் சொல்லணும்? அஜித் குமாரை வெட்டுவீங்க, ஜாகிர் ஹுசேனை வெட்டுவீங்க. அஜித் குமார இல்ல அதான் கனிம வளத்தை கேக்குறவனா லாரி எடுத்து கொண்டுவீங்க, நிலத்தை திருடுறான்னு சொல்லவனா பள்ளிவாசல் வாசலே பட்ட பகல்ல வெட்டுவீங்க. கஞ்சாவுக்காக போராடக்கூடியவன வேலூர்ல ஒரு சகோதரனை நடு ரோட்ல வெட்டி கொல்லுவீங்க. சாராயம் ஏண்டான்னு காய்ச்சிரன்னு சொன்ன ஹரிஸ் ஸ்ரீஹரிஸ்ன்ற பையனுங்க 2 பேரும் பட்ட பகல்ல வெட்டுவீங்க.
புல்லட் ஆசைப்பட்டு ஓட்டிட்டு போன ஒரு பையனை நீ நான் எப்படி கேட்ட கேள்விக்கு உயர் நீங்க சாதி நீங்க இருக்கக்கூடிய இடத்துல புல்லட் எதிர்த்தரப்பு ஓட்டலாம் கேள்வியை வெட்டுவீங்க? முன்வைக்கிறீங்க சார். நீங்க இந்த கேள்வியை வந்து நான் ஒரு கேள்வி கேட்டேன்னா அதுக்கு எதிர்கேள்வி வைக்கிறீங்க. நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டேன். நான் திருப்பி நான் என்ன கேக்குறேன்னா தாவேக்கா வேண்டாங்க, மாநாட்டை நிறுத்திடுவோம். தாவேக்கா வேண்டாம் நான் ஏன் சார் சொல்றேன்? இல்ல நான் என்ன கேக்குறேன்னா நீங்க எல்லாத்தையும் அடுக்கடுக்கா சொல்றீங்கல்ல. திமுக வந்தது, திமுக ஆட்சியில தான் எல்லாரும் அப்படியே பூத்து குலுங்கக்கூடிய நந்தவனமா மாறிடுச்சு, எல்லாரும் வாழ்க்கையும் பூஞ்சோலையா மாறிடுச்சு, ஒவ்வொருத்தரும் 500 ஏக்கர் இடம் வாங்கி போட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம வீட்டுல காலுக்கு மேல கால் போட்டுட்டு மிச்சம் இருக்க காசுல போய் குடிச்சிக்கிட்டு இருக்கிறான். மதுபானங்கள் எல்லாம் இப்ப உற்சாக பானங்களா மாறிடுச்சு திமுக ஆட்சியில. இதெல்லாம் நான் சொல்லல சார், நீங்க சொல்றீங்க. நீங்க தானே சொல்றீங்க படிப்படியா முன்னேறிட்டோம் சார். நான் சொன்னதை நீங்க புரிஞ்சுக்கவே இல்ல. இன்னைக்கு கல்வியில இவ்வளவு தூரம் தமிழ்நாடு உயர்ந்திருக்குன்னா 50 ஆண்டு காலமா உங்களுக்கு வக்கு இல்லைன்னு சொல்றேன். திமுக அரசுக்கு வக்கு இல்லைன்னு சொல்றேன். நான் சொல்லட்டா சார், இவ்வளவு தூரம் என்னைக்கா ஒரு நாள் இந்த மாதிரி புக் கொடுக்கிறதுக்கு ஏதாவது டிலே ஆயிருக்கா? ஆயிருக்குங்க, ஏதோ ஒரு காலகட்டத்துல எல்லாம் இல்ல, தொடர்ச்சியாக கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக நீங்க எப்ப சரியா 10 ஆண்டுகளுக்கு மேலாக நீங்க தான் சொல்றீங்க. நீங்க தான் இப்ப கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக புக் கொடுக்கிறதுக்கு அவங்களால முடியலன்னா நீங்க கேட்டீங்களா? ஏடிஎம்கே क्वेश्चन கேட்க மாட்டேன்றீங்க, பாஜக கேட்க மாட்டேன்றீங்க. ஏடிஎம்கே சுக்கு நூறா போயிடுச்சுங்க. இருங்க புரிஞ்சுக்கங்க ஒரு விஷயத்தை, நெறியாளரா சொல்றேன். அதிமுகவாக இல்ல, அது சுக்கு நூறா நொறுங்கி போய் கிடக்குது. இந்த பாருங்க இன்னைக்கு மைத்ரேயன் இந்த பக்கம் வந்துட்டாரு. ஆமா, மைத்ரேயன் ஏதோ அன்சைட் போனாரு. இல்ல நான் சொல்லிறேங்க, ஏங்க நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் தானே நீங்க பண்ணிக்க முடியும். சரி, உங்களை நீங்களும் அவர்களை நீங்களும் நீங்க உங்களை அவர்களும் தான் காப்பாற்ற முடியும். திமுகவை அதிமுகவும் திமுக அவர் அதுக்கு முன்னாடி பாஜக இருந்திருக்காரு. யாருக்கு? அந்த மைத்ரேயன் அதுக்கு முன்னாடி பாஜக இருந்திருக்காரு. ஆமாங்க, நீங்க அவருடைய அபிமானியா இருந்தீங்க. இப்ப திமுகவும் கள்ள கூட்டணியில இருக்குன்னு தெரிஞ்சதுனால அங்கே போயிட்டாரு. சுத்தி பாஜகவோட நெட்வொர்க்ல தான் இருக்கு. தாவேகாவும் பாஜகவோட கள்ள கூட்டணி, பாஜகவோட பி டீம் அப்படின்னு தான் சொல்றாங்க. திமுக காரணம் தவிர்த்து வேற யாரும் சொல்ல முடியும்? சரி, உங்களை குற்றச்சாட்டு வச்சா திமுக காரன் மட்டும் தான் குற்றச்சாட்டு வைப்பாங்க. பாஜக தரப்புல இருந்து வைக்க மாட்டாங்களா? அதிமுக தரப்புல இருந்து வைக்க மாட்டாங்களா? இல்லையே, ஏதாவது ஒரு நியாயமா பேசுங்க. அப்ப தாவேகா வந்து திமுக மட்டும் தான் போட்டு தள்ளணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்றீங்களா? இப்போ சொல்றேன், ஆளக்கூடியவர்களுக்கு. சார் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் சார். இப்போ இவங்க வந்து 4 வருஷம் ஆச்சு எதுவுமே பண்ணல அப்படின்றீங்க, அவங்க எல்லாத்தையும் பண்ணிட்டேன்றாங்க, 2% கூட பண்ணலன்னு எது தரப்புல இருந்து வலுவா அவங்களுடைய பதிவுகளை முன்வைக்கிறாங்க. நாங்க கூட்டணி கட்சிகள் தான் சொல்லுது. நான் சொல்றதுக்கு முன்னாடி தொழிலாளர் பிரச்சனையில கூட்டணி கட்சிகள் தான பேசிச்சு. எது தரப்புலன்னு சொல்லிட்டேன், எது தரப்புல இருந்து வாதங்கள் முன்வைக்கப்படுது, எல்லாமே ஓகே தான். நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா இதெல்லாம் நாங்க பண்ணுவோம் நீங்க சொல்றீங்க. எத்தனை கால அவகாசம் எடுத்துக்கலாம் சார்? இந்த டைம் ஆஃப் பீரியட்குள்ள நாங்க இந்த மாற்றத்தை கொண்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு 2 வருஷம் இல்லனா ஒரு 1.5 வருஷம் அந்த மாதிரி டைம் பீரியட் எடுத்துக்கலாமா சார்? பாருங்க, அன்றைக்கே சரி செய்யப்பட வேண்டிய விஷயங்களை அன்றைக்கே சரி செய்வாங்க. புரியுதுங்களா? நேரம் எடுத்து செய்ய வேண்டிய விஷயங்களை நேரம் எடுத்து செய்வாங்க. இந்த கேள்விக்கு தலைவர் தளபதி அவர்கள் பதில் சொல்லணும். தலைவர் தான் வரவே மாட்டேன்றாரே சார். அதுதான் ஒரு பிரஸ் மீட் கொடுத்துப்பாரா சார் இன்ன வரைக்கும்? நீங்க மதுரைக்கு போகும்போது கூட பத்திரிகையாளர்களை சந்திச்சு பேசுனதை நீங்க மறந்துட்டீங்க, பாக்கலையான்னு கேட்க. இல்ல சார், அது மாதிரி கேட்கல. ஒரு களத்துக்கு ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா நீங்க ஒரு கேள்வி கேட்கணும் அவர்கிட்ட. யார்கிட்ட? பிரஸ் மீட்ல நீங்க போய் அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். நான் கேட்டுக்கிறேன் சார், தனிப்பட்ட முறையில எனக்கு அது பிரச்சனை இல்ல. கரெக்ட்டா வந்து கேள்வி கேட்கும், அது ஒரு பிரச்சனை இல்ல. நீங்க பாருங்க, மாநாட்டுல என்ன பிரகடனப்படுத்தினாரோ முதல் மாநில மாநாடுல அவர் கொண்டதுல கொள்கையில கரெக்டா இருக்காரு. நீங்க நெறியாளர்கள் அவங்களுடைய கேள்விகளை போட்டு அது இதா பண்ணி நீங்க வந்து விஜயகாந்த் அவர்களை பண்ண மாதிரி பண்ணிடலாம்லாம் நினைக்காதீங்க. அப்ப அந்த பயம் இருக்கா சார்? யாருக்கு? உங்களுக்கு. அப்போ உண்மையா ஒருத்தனை கொன்னுட்டு அவன் செத்ததுக்கு அப்புறமும் ஒவ்வொரு நேரமும் அங்க சாப்பாடு போட்டுக்கிட்டு இவன் ஒரு நல்லவன் தான் பேர் எழுதி வைக்கிறதுக்கு தான் நல்லவன். சொல்லவே இல்லையே. நான் என்ன கேக்குறேன், நீங்க விஜயகாந்த் மாதிரி ஆக்கிருவீங்கன்னு சொன்னீங்க, அப்ப அந்த பயம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அப்போ ஆக்குனது நீங்கன்னு ஒத்துக்கிறீங்களா? நான் ஏன் சார் ஆக்குறேன்? நீங்க சொன்னீங்க, அப்ப அந்த பயப்படுறீங்களா அப்படின்னு நான் கேட்டேன். நாங்க ஆக்கணும் நாங்க சொல்லவே இல்லை. அதுதான் சொல்றேன், ஏன் ஒரு நல்ல மனிதனை கொன்னதுக்கு அப்புறமும் இறந்ததுக்கு அப்புறம் இவர் நல்லவர் தான் ஏன் சொல்லணும்? அவர் நல்லவர் தான் சார், அதனால சொல்றாங்க. யாருக்கு? திமுக அன்னைக்கு தெரியல வடிவேல வச்சு பிரச்சாரம் பண்ணுவது ஊரா குடிகாரன் சொன்னது இதே திமுக அரசு தானே. இன்னைக்கு யார் சார் குடிக்கல? யாருக்கு? இன்னைக்கு யார் குடிக்கல? அதனாலதான் எதிர்கட்சி தலைவரா உட்கார்ந்தாரு. அதை மறந்துட்டீங்களே, வீட்டுல தானே போய் உட்கார்ந்துருந்தீங்க. உங்களுக்கு எந்த எதிர்கட்சி அந்தஸ்து கூட கிடைக்கலையே, அவ்வளவு கேவலப்படுத்தியும். மக்கள் இப்பவும் சொல்றேன், மக்கள் அத்தனையுமே பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இங்க யார் குடிக்கிற இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமும் கோயில் பக்கத்துலயும் மருத்துவமனை பக்கத்துலயும் பள்ளிக்கூடங்கள் பக்கத்துலயும் நீங்க ஒட்டுமொத்தமா சாராய கடையை திறந்து வச்சுட்டு யார் குடிக்கலன்னு கேட்டா? சரிங்க சார், நீங்க எப்போ தனியார்ட்ட இருக்க வேண்டிய சாராயங்கள் எல்லாம் அரசு நடத்துது, அரசு நடத்த வேண்டியதெல்லாம் தனியார் நடத்திக்கிட்டு இருக்குது. நீங்க சுற்றுப்பயணத்தை எப்போ ஆரம்பிக்க போறீங்க? வெகு விரைவில் மாநாடுக்கு அப்புறம் நிச்சயமாக தேதிகள் அறிவிக்கும். மாநாட்டிலேயாவது ஒரு பிரஸ் மீட் இருக்கும்னு எதிர்பார்க்கலாமா சார்? எதுக்கு? அதான் அவர் தான் பேசுறாரு.
பட் இருந்தாலும் பிரஸ் மீட்ன்றது வேற இல்ல சார். மாநாட்டுல நீங்க நினைச்சதை பேசுவீங்க, நீங்க என்ன பேசணுமோ ஒரு கொள்கையை அமைச்சிருப்பீங்க, மக்களுக்கு என்ன சொல்லணுமோ சொல்வீங்க. பிரஸ் மீட்ன்றது அப்படி கிடையாதுல்ல சார். உங்களுக்கான கேள்விகள் நாங்க எங்களுக்கான கேள்விகள் இருக்கும்ல. என்ன கேள்விகள்னு அப்ப நிச்சயமா பிரஸ் மீட் நடக்கும்போது கேளுங்க, பதில் சொல்லுவார். ஓகே சார். பத்திரிகையாளர்கள் சந்திப்பு நிச்சயமாக இருக்கு, சுற்றுப்பயணம் இருக்கு, எல்லா தொகுதிகள் பிரச்சனையுமே பேசுறாரு, மக்களுடைய பிரச்சனையை தான் களத்துல நின்று பேசுறாரு. தேர்தல் பிரச்சாரங்களுக்கு 234 தொகுதிகளுக்கும் பயணம் பிரச்சாரத்துக்கு போறாரு. மாநாடு மிக சிறப்பாக வெற்றி பெற்றதுன்னு சொல்லிட்டு 21ஆம் தேதி மாலையே மிகப்பெரிய தலையங்கமா தமிழகத்துல மிகப்பெரிய ஒரு மாற்றத்திற்கான ஒரு கட்சியா இது நிரூபித்து காட்டியிருக்கும். சரிங்க சார். இறுதியா ஒரு கேள்வி சார். புசி ஆனந்த கடந்து விஜய போய் சந்திக்கிறதுல கட்சி நிர்வாகிகளுக்கோ தொண்டருக்கோ ஒரு இடையூறு இருக்குது, எல்லாத்துலயும் புசி ஆனந்தோட தலையீடு இருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு தொடர்ச்சியா தாவேகாவில் இருக்கக்கூடியவர்கள் தரப்புலேயே முன்வைக்கப்படுது. உண்மையாது? கட்சியினுடைய பொதுச் செயலாளர் யாரு? புசி ஆனந்த். நீங்க இருக்கக்கூடிய தொண்டர் நேரா பைய தூக்கிட்டு நேரா தலைவர் வீட்டுக்கு போயிடுவீங்க. தொண்டர்னா அப்படி இல்ல சார், ரசிகரா இருந்திருப்பாங்க, இத்தனை வருஷம் நற்பணி மன்றம் வச்சு நடத்துனீங்க, இவ்வளவு நாள் அவங்க களப்பணி ஆற்றிருப்பாங்க. ஆமா, யாரையும் சந்திக்க முடியல, போய் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. நாளைக்கு நடக்க போற மாநாடை பார்த்துட்டு இந்த கேள்வியை முன்வைங்க. யாரும் வந்து சந்திக்கணும்ன்றத வந்து நீங்க சந்திக்க வேண்டிய நேரத்துல அவர் நிச்சயமாக சந்திக்கிறீங்க. எதை சந்திக்க வேண்டிய காரணம் நான் என்ன கேக்குறேன், நான் சந்திக்கிறதுக்காக நான் கேக்கல, உங்களை சொல்லல, இல்ல இல்ல ரசிகர்களை சொன்னீங்க. இன்னைக்கு ரசிகர்களா இருந்து தொண்டர்களா எல்லாத்தையுமே மாறிட்டாங்க. அவங்க நற்பணி மன்றத்துல இருந்தே வேலை பார்த்திருப்பாங்கல்ல. விஜய் அவர்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் அடிப்படையில தானே நற்பணி மன்றத்துல ஒவ்வொரு பணியும் நடக்கும். இங்க அப்போ காலகட்டத்திலயுமே பொதுச் செயலாளர்னு ஒருத்தர் இருந்தாருங்க. அப்ப யார் சார் இருந்தாங்க? அப்போ அவர் பேர் வந்து நல்ல பேரு, எனக்கு டக்குன்னு வரல, உங்களுக்கு வேணா நான் எடுத்து தரேன். அவர் தான் இருந்தார். அவர் இப்ப என்னவா இருக்காரு? அவர் இப்ப இல்ல, அவருக்கு உடல்நிலை சரியில்லை. அதனால அவர் வந்து இப்ப திருப்பி இவர் வரத்துக்கு இவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலாவே அவர் தான் பொதுச் செயலாளராக இருந்தாரு. அவருக்கு உடல்நிலை காரணமாக. புசியானந்த் ஆரம்பத்துல இருந்து என்ன கட்சியில என்ன பண்ணிட்டு இருந்தாரு சார்? இருந்தாரா? நற்பணி மன்றத்துல தான் இருந்தாரா? இல்ல, அவர் சாதாரணமா புதுவை மாநிலத்துல ஒரு மன்றத்துல இருந்து தான் அவருடைய வாழ்க்கையை தொடங்குறாரு. அங்க இருந்து தான் வராரு. அப்படிதான் படிப்படியா தான் கொண்டு வராரு. எடுத்த உடனே நேரடியா வந்து பொதுச் செயலாளர் இல்ல, அது தெரியும் சார். இது நற்பணி விஜய் நற்பணி மன்றத்துல இருந்தாரா அப்படின்னு? ஆமா, கட்டாயமாக. அது ஏரியா பேரு கூட என்னால சொல்ல முடியும். அங்க இருந்திருக்கிறாரு. 1 வருஷம் 2 வருஷம்ல பல வருஷங்கள் இருந்திருக்கிறாரு. அப்புறம் அந்த மாநிலத்திலேயே வேறொரு பொறுப்புக்கு வந்திருக்கிறாரு. அப்புறம் அந்த மாநில பொறுப்புக்கு வந்திருக்கிறாரு. அப்புறம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பொறுப்புகளுக்கு வந்திருக்கிறாரு. அதன் பிறகுதான் பொதுச் செயலாளராக வராரு. எடுத்த உடனே எல்லாம் அவர் வந்து இதுக்காக வரல. அவர் ஒரு தொண்டர் வந்து இப்ப போய் பார்க்கணும் அப்படின்னா புசி ஆனந்த் கிட்ட கேட்டு பர்மிஷன் அவர் கொடுத்தா அதுக்கப்புறம் தான் விஜய் கிட்ட போக முடியுமா? தப்புங்க. இப்போ ஒரு அரசியல் கட்டமைப்புன்னு வந்ததுக்கு அப்புறம் அந்த அரசியல் கட்டமைப்புக்குள்ளதான் நீங்க போக வேண்டியது இருக்கு. நீங்க ஒரு கிளை செயலாளர்னா ஒரு தொகுதி செயலாளரா பார்க்கணும், புரியுதுங்களா? ஒரு ஒன்றிய செயலாளர், நகர செயலாளரா பார்க்கணும், நகர செயலாளர், மாவட்ட செயலாளர்ல இதெல்லாம் இருக்குல்ல. இது மீறி ஒருத்தர் வராருன்னா அவரால் பார்க்க முடியலன்னா இது கேள்வி. ஒருத்தருக்கு தேவை, அவருக்கு பார்க்க வேண்டியது இருக்கு அப்படின்னா அது எல்லாத்துக்குமே பாலாஜி அவர்கள் கூட இன்டர்வியூல சொல்லியிருக்காரு, என்னால டைரக்டா போய் டக்குன்னு போய் பார்க்க முடியல விஜய் அவர்களை. யாருன்னு கேக்குறேன். பாலாஜி, ஆக்டர் பாலாஜி அவர்கள் தானே. இல்ல, அவருடைய இந்த மாதிரி அவர் சொன்னது தெரியுது. ஒரு பிரஸ் மீட்ல இல்லன்னா ஒரு இன்டர்வியூல அவர் சொல்றாருன்றனால தெரியுது. இந்த மாதிரி சொல்லாம எத்தனை பேர் இருப்பாங்க? அவர் என் பக்கத்துல நிக்கிறாரு பாலாஜி. தலைவர் தளபதி அவர்கள் மாநாடு மேடையில இருந்து இறங்கி கீழே வராரு. வந்த உடனே இவரை பார்த்துட்டு அவர் கடந்து போகல, நின்னு கையில புத்தகங்கள் வச்சிருந்தாலும் இவரை கட்டி அணைச்சிட்டு போறாரு. ஆமா சார். அது பக்கத்துல நண்பர் சவுந்தர் நிக்கிறான், நடிகர் சவுந்தர் நிக்கிறாப்ல. 2 பேருமே எனக்கு நண்பர்கள் தான். அப்ப நிக்கும் போது சவுந்தரையும் கட்டி அணைச்சிட்டு தான் போறாரு. ஆமா சார், அவ்வளவு நெருக்கமான ஒரு ஆளு. இல்ல, நான் என்ன கேக்குறேன்னா இதுல அவர் எங்க கடந்து போயிட்டாரு, அவர் எங்க உங்களை பார்க்கல சார், நீங்க புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு நெருக்கமான ஆள் விஜய் அவர்கள் வந்து அவரை கட்டி பிடிச்சிட்டு போறாரு. ஏற்கனவே தொடர்ச்சியாக அவங்க கூட படங்கள்ல நடிச்சிருப்பாங்க, அண்ணன் பேசியிருப்பாங்க, நண்பன்னு பேசியிருப்பாங்க. இன்னைக்கு அவரை தலைமை பண்புல ஏத்துக்கிட்டு தொண்டரா இருக்காங்க. அதான் இப்ப வந்துட்டீங்களா, அதுக்குதான் வரேன். இன்னைக்கு அவரை தலைமை பண்புல ஏத்துக்கிட்டு தொண்டரா வந்துட்டாங்கன்னா அதுக்கு அடுத்த கட்ட தலைவர்கள் இருக்காங்க, புரோட்டோகால்னு ஒன்று இருக்கு, அதன் வாயிலா போகணும்னு சொல்றேன். இப்போ அவர் அங்க பார்க்கும்போது உங்களை எளிதா கடந்து போகல, உங்களுக்கான மரியாதையை கொடுக்குறாரு, முக்கியத்துவத்தை கொடுக்குறாரு. அதே போல இன்னைக்கு மாறிடுச்சுன்னும் போது அதுக்கான முக்கியத்துவத்தை கொடுக்கணும்ல. அப்ப புசி ஆனந்த் தலையீடு அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படியெல்லாம் இருந்தா இவ்வளவு பெரிய ஒரு கூட்டத்தெல்லாம் நீங்க கட்டமைக்கவே முடியாதுங்க. இன்னைக்கு அவருடைய வயசை பாருங்க, அவரோட உடல்நிலையை கருத்தில் கொள்ளுங்க, அவர் சாப்பாடு நேரத்துக்கு சாப்பிட்றாரான்னு பாருங்க, அவரோட தூக்கம் எத்தனை மணி நேரம். நான் தொடர்ச்சியாக அவர் கூடவே பயணம் பண்ணதுனால சொல்கிறேன் அத்தனையுமே, புரியுதுங்களா? யாரும் ராத்திரி 2 மணியாக இருந்தாலும் பார்த்துட்டு தான் போவார். அந்த மாதிரி ஒருத்தர் யாரையும் பார்க்க. ஆமா, நிச்சயமா அவர் தளபதியை தான் பார்க்கணும்னு சொன்னா அதுக்கான அறிவுரைகளை சொல்லி அனுப்புவார். இப்போ வாங்க,
அதே மாதிரி மாவட்ட செயலாளர்கள் அறிவிப்பு கூட்டத்திலேயே கூட ஒரு சிலரை வந்து சந்திக்க வச்சிருக்கிறாரு. நீங்கள் வாங்க இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு வந்துருங்கன்னு அவர்களுக்கு தனியாக அறையில் சேர் போட்டு உட்கார வச்சு இது முடிஞ்ச உடனே அவர்களை அழைச்சி கொண்டு போய் காட்டிடுவார். புரியுதுங்களா? இதுக்கா ஆமாம் நிச்சயமாக உண்டு. அது யாரையும் இப்பவும் சொல்கிறேன், பார்த்தவங்கள சந்திச்சவங்கள நீங்கள் கேட்டிங்கன்னா அது எது உண்மை பொய்ன்றதை தெரிஞ்சுக்கலாம். ஓகே சார், நன்றி சார். இன்னைக்கு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி. வாழ்த்துக்கள். Achika, India's #1 trusted gold buyers. We release pledged gold instant cash payment. Launching Adisaya One World. அதிசயங்களின் ஆரம்பம். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.